ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை கண்டித்து விருதுநகரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் பாவாலி ரோடு பர்மா காலனி சந்திப்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமுமுக மாவட்ட தலைவர் பஷீர் அகமது தலைமை தாங்கினார். ஈரான் உச்ச தலைவர் காமேனி மற்றும் ஏராளமான குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் கொல்லப்பட்டதை கண்டித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் எதிர்ப்பை முழக்கங்களாக எழுப்பினர். இந்நிகழ்வில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். ஈன புத்தி இஸ்ரேலை வன்மையாக கண்டிக்கிறோம். குழந்தைகளை கொன்று குவிக்கும் கொடுமைக்கார அமெரிக்காவை வன்மையாக கண்டிக்கிறோம். ட்ரம்பின் ஆட்சி வீழ்க வீழ்க வீழ்கவே. ஒழிக ஒழிக ஒழிகவே. கொடுமையின் வடிவமான இஸ்ரேல் ஒழிகவே. உலக தமிழரை உலக உத்தமரை கொண்டு விட்டார்கள். அதை கண்டித்துதான் நாம் இங்கே ஆர்ப்பாட்டம் அமைதியாக நடத்திக் கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்கள் கோடைகள் அல்ல, ஆனாலும் அமைதியாக உண்மையான கண்டனத்தை கொண்டு தெரிவிப்பதற்காக குறிப்பாக இந்திய அரசாங்கம் சார் சொன்னதை போல இந்திய அரசாங்கம் இந்திய மக்களுடைய தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து என்ன நியாயமோ என்ன அநியாயத்தை எதிர்த்து கொடுக்க முடியுமோ அந்த குரலை அமைச்சரை கொடுக்க வேண்டும். இந்திய அரசாங்கம் முஸ்லீம்களுக்காக பாதுகாத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் முஸ்லீம்களை சீண்டப்படுகிறார்கள். அல்லாஹ் சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டான், வேடிக்கை பார்க்கவில்லை. எப்பொழுது முடியுமோ அதை செய்வார். கொடுமையான கொலையை உண்மையாக கொடூரக்காரர்களை யாருந்தா நீ அவரை தொடர்ந்து வாழ விட்டு விடாதே. எங்களையெல்லாம் இன்னும் சீரழிக்காமல் இருப்பதற்கு நீதான்